எதிர்பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ். கும்பகோணம் மாநகரில் பிரசித்தி பெற்ற ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் இன்று பைரவருக்கு அஷ்டமி பைரவாஷ்டமி விழா கொண்டாடப்பட்டது. 98 வகையான மூலிகைகளை கொண்டு சிறப்பு யாகம் அம்பாள் சன்னதியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் கோயில் அறங்காவலர் குழு நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து யாக பூஜைகளில் வைக்கப்பட்ட புனித நீர் பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மாலையில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு வரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. भैरवाय नमः कालभैरवाय नमः नानाविधानि परिमल मंत्र पुष्पाणि समर्पयामि धूपमाघ्र भैरवमूर्त्यासनाय नमः भैरवमूर्तिमूर्तये नमः भैरवाय नमः आवाहनाय नमस्कार मुद्रान् प्रदर्श्य धूपदीप नैवेद्यान् सन्तोष्य
பைரவர் அவதாரம். ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காக அந்த அவதாரம் இருக்கிறார் ஈஸ்வரன். இந்த பைரவர் அவதாரம் எதற்காக இருக்கிறார் என்று கேட்டால், பைரவர் அவதாரம், கால பைரவர் அவதாரம், 2 அவதாரங்கள் இருக்கிறார் ஈஸ்வரன். மன்மதன் என்று சொல்லக்கூடிய காமனன் இந்த லோகத்தை வாக்கி வரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் காமாரி மூர்த்தி என்ற அவதாரம் எடுக்கிறார். காமம் என்றால் மன்மதன் என்று அர்த்தம், அரி என்றால் அவனை அழித்தல் என்று அர்த்தம். இந்த காமாரி மூர்த்தி அவதாரம் எடுக்கும் சமயத்திலே சிவபெருமான் பைரவர் என்ற ஒரு அவதார சக்தியை உருவாக்குகிறார். தன்னுடைய செய்திகளை இந்த அசுரனை வதம் செய்வதற்காக செய்திகளை ஏற்பாடு செய்யும் போது இந்த பைரவர் என்று சொல்லக்கூடிய இந்த அவதாரத்தை சிவபெருமான் ஏற்படுத்துகிறார். இந்த காமாரி என்று சொல்லக்கூடிய மன்மத அவதாரத்தை சம்ஹாரம் செய்வதற்கு இந்த பைரவமூர்த்தி அவதாரம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. சொல்றார் என்னவென்றால், கால சம்ஹார மூர்த்தி என்று இறைவன் ஒரு அவதாரம் இருக்கிறார். காலன் என்றால் யமன் என்ற அர்த்தம். யம தர்மராஜா ஒரு காலகட்டத்திலே